ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய் கிஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான மீல் மேக்கர் பிரியாணிங்க. இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரைஸ் எடுத்திருந்தேன். தேவையான அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இப்போ தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். மீல் மேக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினாலே அப்படி நல்லா ஊறிடும். ஆனால் சுடு தண்ணியை ஊற்றி தான் ஊற வைக்கணும். அதுக்குள்ளே இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம், ஒரு பிரியாணி இலை. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா சவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதோடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் 1 பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தக்காளி பழம் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டு தக்காளி பழமும் நல்லா வதங்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிக்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடிங்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ வதங்கிக்கட்டும். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துருக்கு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பாட்டு ரைஸ் எடுத்தோன்னா 1க்கு 2 தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் தீ வச்சு 1 விசில் விட்டால் போதும். சூப்பராக பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா குலையாமல் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ குக்கர் மூடியை போட்டு 1 விசில் விட்டுக்கலாம். ஆனால் மீடியம் தீ வச்சு 1 விசில் விடணும். இப்போ குக்கர் மூடி போட்டு இப்போ 1 விசில் விட்டதும் பார்க்கலாம். இப்போ 1 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள் சூப்பராக குலையாமல்
ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான மீல் மேக்கர் பிரியாணி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.